அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இந்த ரமலானுடைய மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமை, கடைசி ஜும்மா நாள், நாளைய தினம் நிமிடத்தில் நம்முடைய துஆக்களை கபூலாக்கக்கூடிய, இன்னும் நம்முடைய கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீரை போக்கக்கூடிய, இன்னும் அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்த ஒரு திக்ரை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஒரு திக்ரின் மூலம் அல்லாஹ் நாம் நினைத்த காரியங்கள் எம்முடைய வாழ்க்கையில் நடாத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். அப்படியான சிறந்த திக்ரை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள்? நன்றாக உள்ளீர்களா? இன்ஷா அல்லாஹ் நன்றாக இருக்கின்றீர்கள் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துடனும் மனவேதனையிலும் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்கின்றீர்களோ, அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி, சிறப்பாக்கி, பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் என்று கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ். இன்று நாம் அனைவரும் மிக மிக சிறப்பான ஒரு நாளில் இருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதத்தில், அதுவும் இறுதி 10 கடைசி ஜும்மா நாளில் இருக்கின்றோம். இன்னும் ஒரு சில நாட்களில் எம்மை விட்டு ரமலான் செல்ல போகின்றது. அதற்காக நாம் கவலைப்படக்கூடிய முஹ்மீன்களாக நாம் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதுவும் இன்னும் இருக்கக்கூடிய நாட்களில் கடைசி 10 அல்லாஹ்விடம் நெருங்கக்கூடிய நல்லடியார்களாக இருக்க வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் நாளைய ஜும்மா நாளில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு விருப்பமான, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய இந்த திக்ருகளை கொண்டு நீங்கள் கையேந்தி கேட்கும் போது அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விடயங்களை நடாத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். கஷ்டங்கள், கவலைகளை போக்குவான். நம்முடைய பல நாள் துஆக்களை அல்லாஹ் நிமிடத்தில் கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ். இந்த ஜும்மாவுடைய நாள் நமக்கு மிக மிக சிறப்பான ஒன்றாக இருக்கின்றது. பல ஹதீஸ்கள் மூலம் இந்த ஜும்மா நாளின் சிறப்பை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். சூரியன் உதித்த நாட்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையாகும். அந்த நாளில்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அந்த நாளில்தான் அவர்கள் சுவர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். அந்த நாளில்தான் அவர்கள் சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். மற்றும் அதே நாளில்தான் கியாமத் நாள் ஏற்படும். இவ்வாறான பல சிறப்புகளை வெள்ளிக்கிழமை கொண்டுள்ளது. இன்னும் இந்த ஜும்மாவுடைய நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு தடவை சலவாத் ஓதுவது அல்லாஹ் நம்மீது 10 முறை ரஹ்மத் செய்கின்றான். எவ்வளவு பாக்கியமான ஒரு விடயம் என்று பாருங்கள். அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறுகின்றான், நான் நபி மீது சலவாத்து கூறுகின்றேன், மலக்குமாராகிய நீங்களும் சலவாத்து கூறுங்கள். அது மட்டுமல்லாமல் முஹ்மீன்களாகிய ஒவ்வொருவரும் நபி மீது சலவாத்து கூறுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு கூறும் ஒரு அமல். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய உம்மத்துகளாகிய நமக்கும் இந்த ஜும்மா நாளை ஒரு சிறப்பான ஒரு நாளாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹ் இந்த நாளில் முஹ்மீன்கள், முஸ்லிம்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். அது என்னவென்றால், அதுதான் துஆ கபூலாகக்கூடிய ஒரு நேரம். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜும்மா நாளில் ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான அடியான் தொழுகையில் நின்று அல்லாஹ்விடம் எதையேனும் கேட்டால் அதனை அவனுக்கு அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது புகாரி ஹதீஸ் கிரந்தத்தில் 935வது ஹதீஸாக பதிவிடப்படுகின்றது. துஆ கபூலாகும் ஜும்மா நாளினுடைய குறிப்பிட்ட ஒரு நேரம் பற்றி ஒரு ஹதீஸும் நமக்கு தெளிவாக பதிவு செய்யப்படுகின்றது.
இன்னும் பல ஆலிம்கள் மகான்மார்கள் இந்த நேரம் என்னவாக இருக்கும் என்பதனையும் கூறியுள்ளார்கள். இந்த ஜும்மா நாளில் அசரை தொழுது முடித்துவிட்டு மஹ்ரீப் வரையாக இருக்கும். அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான் என்று பல ஆலிம்கள் இமாம்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே இந்த நேரத்தில் அல்லாஹ்வின் சிறப்புகளை பெற்றுத்தரக்கூடிய சிறந்த திக்ர்கள், சிறந்த சூறாக்கள், சிறந்த சலவாத்துகள் என்று நாம் ஓதுவதன் மூலமாக குறைவான நேரத்தில் அதிக பலனை தரக்கூடிய ஒரு சில அமல்களை நாம் செய்வதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான உதவிகளை நமக்கு செய்கின்றான். இன்ஷா அல்லாஹ் நிறைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய கஷ்டங்களை கூறி துஆ செய்ய கூறுகின்றீர்கள். இன்ஷா அல்லாஹ் எனக்கு எவ்வாறு நான் துஆ கேட்பேனோ அதே போலத்தான் என்னுடைய துஆவில் உங்களையும் நான் சேர்த்து கொள்கின்றேன். கவலைப்படாதீர்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இது இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை செய்து அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்டு பாருங்கள். இந்த ரமலான் மாத பரக்கத்தை கொண்டும் இந்த ஜும்மா நாளின் பரக்கத்தை கொண்டும் அல்லாஹ் உங்களுடைய துஆக்களை கபூல் செய்வான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்து எல்லா விடயங்களையும் அவனிடம் ஒப்படைத்து நீங்கள் துஆ செய்து பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். ஏனென்றால் நம்மில் பலர் நாம் செய்யும் அமல் சிறியதா பெரியதா என்று தான் பார்க்கிறோமே தவிர அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து முழு ஈமானோடு நிச்சயமாக எம்முடைய ரப்பு எங்களுக்கு நடாத்தி தருவான், எனக்கு பதிலை தருவான் என்று ஒரு நம்பிக்கை வைப்பதில்லை. எனக்கு என்னுடைய ரப்பு பதிலை தருவான், எனக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்கின்றது என்று கூறுபவர்கள் உறுதியோடு நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி பாருங்கள். அவனுக்கு குன் எனும் ஒரு வார்த்தை போதுமானது, உடனே அனைத்தும் நடந்துவிடும். அப்படியான வல்லமை கொண்டவன் தான் எங்களுடைய இறைவன். அவன் நினைத்தால் ஒரு நொடிதான், நிமிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு மாற்றுவான் இன்ஷா அல்லாஹ். ஆனால் நம்மீது வைத்துள்ள கருணை அல்லாஹ்விடம் அதிகமாகவே உள்ளது. அல்லாஹ் நம்மீது கோபப்படும் போது அவனுடைய கோபத்தை விட அவனுடைய கருணை மிக அதிகமாக இருக்கின்றது என்று பல ஹதீஸ்களின் மூலம் அறியக்கூடியதாக உள்ளது. உறுதியான ஈமானோடு கட்டாயம் இந்த அமலை நீங்கள் செய்து பாருங்கள். இந்த ரமலான் மாதத்தின் கடைசி ஜும்மாவில் இருக்கின்றோம். இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் ஃபஜ்ரிலிருந்தே அதிகமான அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நோன்பு வைத்துவிட்டு ஃபஜ்ர் தொழுதுவிட்டு சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் இந்த திக்ரை 100 முறை ஓதுங்கள். அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்தமான ஒரு திக்ர். மேலும் அல்லாஹ் பரக்கத்தையும் செல்வத்தில் எந்தவித குறையும் இருக்காது. உலகத்தினுடைய செல்வங்கள் அனைத்தும் நம்முடைய காலடியில் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திக்ரின் சிறப்பை பற்றி கூறியுள்ளார்கள். இன்ஷா அல்லாஹ் இதனை ஃபஜ்ர் தொழுதுவிட்டு 100 முறை இந்த திக்ரை வளமையாக ஓதிக்கொண்டு வாருங்கள். ஜும்மாவுடைய நாளில் மட்டும் இதை செய்யாமல் தொடர்ச்சியாக இதை செய்து வாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பொருளாதார சிக்கல்களை தீர்த்து தருவான் இன்ஷா அல்லாஹ். அவ்வளவு சிறப்பான ஒரு மகத்துவமான ஒரு திக்ர். இன்னும் அல்லாஹ் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு சிறந்த திக்ர். இன்னும் ஜும்மா நாளில் ஒரு சில சூறாக்களை ஓதுவது அல்லாஹ்விடம் மிக மிக சிறப்பாக உள்ளது. அப்படியான சூறாக்களாக சூரா கஹஃப், சூரா ஜும்ஆ, சூரா தூஹான், சூரா முஸம்மில் இப்படியான ஒரு சில சூறாக்களை இந்த ஜும்மா நாளில் ஓதுவது மிக மிக சிறப்பான ஒரு விடயம். இந்த சூறாக்களை இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள். ஓதி முடித்துவிட்டு அல்லாஹ்விடம் அதிகம் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் இந்த ஜும்மாவுடைய நாளில் அசரை தொழுது முடித்துவிட்டு இந்த ஒரு அமலை செய்யக்கூடியவர்களாக இருங்கள். இந்த ஒரு அமலை பார்த்தால்
மிக மிக பலம் வாய்ந்த ஒரு அமலாக காணப்படுகின்றது. அல்லாஹ் நிமிடத்தில் நம்முடைய துஆக்களை கபூலாக்கக்கூடிய ஒரு சிறந்த அமல். இன்ஷா அல்லாஹ் அஸ்ரை தொழுது முடித்துவிட்டு அதே அமர்வில் அல்லாஹ்வை புகழ்ந்து நபி மீது சலவாத்து கூறி நீங்கள் எந்த துஆவை கேட்டாலும் அல்லாஹ் நிச்சயமாக அந்த துஆவை கபூல் செய்து தருவான். வேண்டியதை கேளுங்கள் என்று அல்லாஹ் அதை நிறைவேற்றி கொடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதன் அடிப்படையில் அல்லாஹ்வை புகழும் விதமாக அல்லாஹ்வின் புகழ்ச்சிக்கு சொந்தமாகிய இந்த ஒரு துஆவை, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த ஒரு துஆவை குறைந்தபட்சம் 11 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அந்த துஆ என்னவென்றால், அல்லாஹும்ம லக்கல் ஹம்து குல்லுஹு வலக்க ஷுக்ரு குல்லுஹு வ இலைக்க யுர்ஜவுல் அம்ரு குல்லுஹு அல்லாஹும்ம லக்கல் ஹம்து கல்லதி நகூலு வ ஹைரம் மிம்மா நகூலு அல்லாஹும்ம லக்கல் ஹம்து குல்லுஹு வலக்க ஷுக்ரு குல்லுஹு வ இலைக்க யுர்ஜவுல் அம்ரு குல்லுஹு அல்லாஹும்ம லக்கல் ஹம்து கல்லதி நகூலு வ ஹைரம் மிம்மா நகூலு அல்லாஹும்ம லக்கல் ஹம்து குல்லுஹு வலக்க ஷுக்ரு குல்லுஹு வ இலைக்க யுர்ஜவுல் அம்ரு குல்லுஹு அல்லாஹும்ம லக்கல் ஹம்து கல்லதி நகூலு வ ஹைரம் மிம்மா நகூலு. இது மிக மிக இலகுவானது. அரபி தெரியாதவர்களுக்கு தமிழிலும் பதிவிடுகின்றோம். பார்த்து ஓத முயற்சி செய்யுங்கள். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய நிஹ்மத்துகளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்ஷா அல்லாஹ் இதனை 11 முறை ஓதிக்கொள்ளுங்கள். ஓதி முடித்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஓத வேண்டும். நாம் அனைவரும் குறிப்பிட்ட நேரத்தில் 100 முறை 200 முறை ஸலவாத்து ஓதுவோம். 1000 முறை கூட ஓதுவோம். ஆனால் குறைந்த நேரத்தில் 6 லட்சம் தடவை ஓதிய நன்மையை பெற்றுத்தரும் ஒரு சிறந்த ஸலவாத்தாக நான் இப்போது கூறப்போகும் ஸலவாத்து காணப்படுகின்றது. இன்னும் இதன் மூலம் அல்லாஹ் நம் துஆக்களை கபூல் செய்கின்றான். குறைந்த நேரத்தில் அதிக பலன்களை கொண்ட ஒரு ஸலவாத்தாகவும் இது காணப்படுகின்றது. அந்த ஸலவாத்து என்னவென்றால், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் அதத மாஃபி இல்மில்லாஹி சலாத்த தாயிமதி பிதவாமி முல்கில்லாஹி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் அதத மாஃபி இல்மில்லாஹி சலாத்த தாயிமதி பிதவாமி முல்கில்லாஹி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ மௌலானா முஹம்மதின் அதத மாஃபி இல்மில்லாஹி சலாத்த தாயிமதி பிதவாமி முல்கில்லாஹி. இதனை யார் ஒரு முறை ஓதுகின்றார்களோ அல்லாஹ் அவருக்கு 6 லட்சம் தடவை ஸலவாத்தோதிய நன்மையை நமக்கு தருகின்றான். இன்னும் இதனை ஒரே இருப்பில் 1000 முறை ஓதுகின்றேன் என்றால் ஷஹீதுடைய பதவி அந்தஸ்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்றான் என்று இமாம் ஜலாலுத்தீன் சுயூதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆகவே இது மிக மிக மகிமை வாய்ந்த ஸலவாத்தாக காணப்படுகின்றது. அடுத்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பது. அதுவும் இந்த ரமலான் மாதத்தில் கடைசி 10 நாட்களில், அதுவும் இறுதி ஜும்மா நாளை நாளைய தினம் அடைய போகின்றோம். அதிகமாக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்புகளை கேட்க வேண்டும். அல்லாஹ்விடம் தௌபாவை அதிகப்படுத்த வேண்டும். இந்த இஸ்திக்ஃபாரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்வான். இன்னும் எமது தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் இன்ஷா அல்லாஹ். அப்படியான அந்த இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி. ஒவ்வொரு நாளும் ரமலானின் நாட்களில் இன்னும் ஒரு சில நாட்களே உள்ளது. ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த இஸ்திக்ஃபாரை அதிகமாக செய்யுங்கள். ஒரு நாளைக்கு 500க்கும் மேல் இஸ்திக்ஃபாரை செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 முறையாவது இஸ்திக்ஃபார் செய்வார்களாம். ஆகவே ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும்
நாம் 100 முறை எனும் அடிப்படையில் அதிகமாக நாம் ஓத வேண்டும். இவ்வாறாக ஜும்மா நாளில் அல்லாஹ்வுக்காக நாம் அனைத்து விடயங்களையும் செய்யும் போது அல்லாஹ் சந்தோஷம் அடைகின்றான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மீதும் அவனுடைய ரஹ்மத்தின் மீதும் அருளின் மீதும் ஆதரவு வைத்து அதிகமாக அமல்களை செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ரமலானின் கடைசி 10 நாட்கள் 10 நாட்கள் கூட எம்முடைய கைகளில் இல்லை. ஏனென்றால் கடைசி ஜும்மாவில் இருக்கின்றோம். இன்னும் 4 அல்லது 5 நாட்கள் தான் உள்ளது. அதிகமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வே அல் குர்ஆனில் கூறுகின்றான், என்னை எந்த அளவுக்கு அஞ்சிக் கொள்கின்றீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றான். ஆகவே அல்லாஹ்விடம் அதிகமாக துஆ செய்யுங்கள், அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னும் அல்லாஹ்வின் பாதையில் அதிகம் தர்மம் செய்யுங்கள். இன்னும் இனிவரும் நாட்களை அதிகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி வைப்பானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள். கேட்டதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். உங்களுக்கு இந்த பதிவானது பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.